ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், கொனிச்சிவா. இந்த வீடியோல வம்சியோடைய ஜாப்பனீஸ் ஸ்கூல் பேக்ல என்னெல்லாம் இருக்கு, அவங்க டெய்லி என்ன மாதிரி சப்ஜெக்ட்ஸ் எல்லாம் படிக்கிறாங்க, என்ன மாதிரி டூல்ஸ் எல்லாம் யூஸ் பண்றாங்க, இத பத்தி டீட்டெயில்டா பார்க்க போறோம். இந்த ஸ்கூல் பேக் உடைய பேர் வந்து ரந்தோ சேரு. ஸோ ஜப்பான்ல எலிமெண்டரி ஸ்கூல் படிக்கிற எல்லா குழந்தைங்களும் இந்த பேக் தான் வந்து யூஸ் பண்ணணும். ஸோ இதோட பிரைஸ் பாத்தீங்கன்னா நம்ம ருபீஸ்ல மினிமம் 25,000ல இருந்து மேக்ஸிமம் 50 to 60,000 வரைக்கும் போகும். அது ஏன் இவ்வளோ பிரைஸ் அப்படின்னா இதோட குவாலிட்டி. பட் நான் யூஸ் பண்ற இந்த பேக் வந்து நான் அவ்வளோ பிரைஸ் கொடுத்து ஷாப்ல வாங்கல. நான் அமேசான்ல ரொம்ப சீப்பான பிரைஸ்ல வாங்கியிருக்கேன். ஏன்னா என்னுடைய பிளான் வந்து 1 or 2 இயர்ஸ் மட்டும்தான் அனுப்பணும் ஜாப்பனீஸ் ஸ்கூலுக்கு அப்படின்றதால. ஸோ இதுக்குள்ள என்ன இருக்குன்னு பார்க்கலாம். ஸோ இதுல வந்து இந்த ஏரியால வந்து புக்ஸ் எல்லாம் வச்சுப்பாங்க. அதுக்கு முன்னாடி ஒரு குட்டி கம்பார்ட்மெண்ட் இருக்கு. இதுல வந்து பென்சில் பாக்ஸ் இருக்கு. அதுக்கப்புறம் இன்னொரு குட்டி கம்பார்ட்மெண்ட் இருக்கு. இதுல வந்து அவங்களுடைய டிஷ்யூஸ் இருக்கு. அண்ட் தென் மாஸ்க் வச்சிருக்காங்க. ஸோ புக்ஸ் பாத்தீங்கன்னா ஜாப்பனீஸ் ஸ்கூல்ல என்ன சப்ஜெக்ட்ஸ் வந்து லேர்ன் பண்றாங்க அப்படின்னா, கோர் சப்ஜெக்ட்ஸ் வந்து 2 தான். ஒண்ணு வந்து ஜாப்பனீஸ், கொக்குகோ அப்படின்னு சொல்லுவாங்க. இன்னொன்னு வந்து மேத்ஸ், சன்சு. ஸோ இந்த 2 மட்டும் தான் வந்து மெயின் சப்ஜெக்ட்ஸ். ஸோ மேத்ஸ் அண்ட் ஜாப்பனீஸ் இல்லாம மத்தத அவங்க என்ன லேர்ன் பண்ணுவாங்க அப்படின்னா, சேகட்ஸு. சேகட்ஸு அப்படின்னா மாரல் சயின்ஸ், லைஃப் ஸ்கில்ஸ் கத்துப்பாங்க. அவங்க ஸ்கூல்ல வந்து ஒரு ஃபாரஸ்ட் ஒண்ணு இருக்கு. அந்த ஃபாரஸ்ட்க்கு போயிட்டு எப்படி வந்து பிளான்ட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ் எப்படி க்ரோ பண்றது, இதெல்லாமே பிராக்டிகலா கத்துப்பாங்க. அதுக்கப்புறம் மியூசிக் கிளாஸ் இருக்கு. அண்ட் இன்னொன்னு வந்து ఇంకోటేంది தையிக்கு பிஇ பீரியட் இருக்கு. கொக்குகோ, மேத்ஸ் அண்ட் சேகட்ஸு, மியூசிக் அண்ட் பிஇ பீரியட். ஸோ இதுதான் அவங்களுடைய 5 பீரியட்ஸ். ஸோ கொக்குகோ ஜாப்பனீஸ்ல வந்து அவங்க ஹிரகானா, கத்தகானா, காஞ்சி இதெல்லாமே லேர்ன் பண்ணுவாங்க. ஸோ இதுதான் வந்து அவங்களுடைய காஞ்சி. ஸோ இதுதான் வந்து அவங்களுடைய காஞ்சி புக். இதுல வந்து காஞ்சி எல்லாம் எழுதி பிராக்டிஸ் பண்ணுவாங்க. இந்த கவருக்கு பேர் வந்து ரென்ரகுச்சோ ஃபுகுரோ. ஸோ இதுக்குள்ள என்ன இருக்கும் அப்படின்னா, இது. ஸோ இந்த நோட்க்கு பேர் வந்து ரென்ரகுச்சோ. ஸோ நம்ம ஸ்கூல்ல எல்லாம் யூஸ் பண்ணுவோம் இல்லையா டைரி. ஸோ அதுதான் இந்த ரென்ரகுச்சோ. என்னென்ன ஹோம் ஒர்க் இருக்கு, அண்ட் இன்னைக்கு என்ன பண்ணாங்க, நாளைக்கு என்ன கொண்டு வரணும், அதெல்லாம் வந்து நோட் பண்ணிப்பாங்க. ஸோ ஆஸ் யூஷுவல் நம்ம ஸ்கூல்ல பண்ற மாதிரி டீச்சர்ஸ் உடைய சிக்னேச்சர் அண்ட் வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் பேரண்ட்ஸ் பார்த்ததுக்கு அப்புறம் பேரண்ட்ஸ் உடைய சிக்னேச்சரும் இருக்கும். ஸோ ஜப்பான்ல வந்து உங்களுக்கு தெரியும், நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், சிக்னேச்சர் இல்லாம ஹன்கோ யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அதுதான் இந்த சீல். ஸோ இதுல இந்த ரெண்டரக்குச்சோ நோட் புக் இருக்கும். அதுக்கப்புறம் வந்து மெயினா வந்து ஒர்க் ஷீட்ஸ் இருக்கும். ஸோ டெக்ஸ்ட் புக்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா மோஸ்ட்லி அவங்க ஸ்கூல்லயே தான் வச்சுட்டு வருவாங்க. ஏதாவது ஹோம் ஒர்க் இருந்தாலோ இல்ல ஏதாவது படிக்கிற மாதிரி இருக்கிற டெக்ஸ்ட் புக் மட்டும் தான் வீட்டுக்கு கொண்டு வருவாங்க. நெக்ஸ்ட் வந்து இந்த பேக். இந்த பேக் உடைய பேர் வந்து தெசாகே. ஸோ இதுல அவங்க யூசுவலா என்ன கொண்டு போவாங்க அப்படின்னா, இந்த வெயிட் ஹெவி திங்ஸ், இந்த தைசோகி, உவாபாக்கி, ஹுகுரோ. ஓகே. சோ ஃபர்ஸ்ட் வந்து இதுக்கு பேர் வந்து தைசோகி. இதுக்குள்ள வந்து அவங்க பிஇ பீரியட்ல போடுற ஸ்போர்ட்ஸ் ட்ரெஸ் இருக்கும். இது டி-ஷர்ட் அண்ட் இது ட்ரவுசர். அண்ட் இது வந்து அவங்க போட வேண்டிய கேப். ஸோ இவங்க ஸ்கூல்ல பாத்தீங்கன்னா 2 ஹவுஸ் தான். ஒன்னு வந்து ரெட் ஹவுஸ், இன்னொன்னு வந்து ஒயிட் ஹவுஸ். ஸோ ரெட் ஹவுஸ் இருக்கிறவங்க வந்து இப்படி போடுவாங்க. ஒயிட் ஹவுஸ் இருக்கிறவங்க வந்து இப்படி அவ்வளவுதானே, இப்படி. ஸோ 2 in 1. ஸோ ஒயிட் ஹவுஸ் பீப்புள் வந்து இந்த மாதிரி மாத்தி போட்டுப்பாங்க.
ஸோ இது அவங்க வந்து மண்டே கொண்டு போனாங்க அப்படின்னா திருப்பி வந்து ஃப்ரைடே எடுத்துட்டு வருவாங்க வாஷ் பண்றதுக்கு. அதுக்கப்புறம் இது வந்து உவாபாக்கி ஃபுக்குரோ. ஸோ இதுக்குள்ள வந்து உவாபாக்கி அப்படின்னா இன்டோர் ஷூஸ். ஸோ ஜாப்பனீஸ் ஸ்கூல்ல பார்த்தீங்கன்னா இன்டோர் ஷூஸ் தான் யூஸ் பண்ணணும். ஸோ வெளிய இருந்து போட்டுட்டு போற ஷூஸ் வந்து ஸ்கூல்ல வச்சுட்டு இன்டோர் ஷூஸ்க்கு மாத்திட்டு ஸ்கூலுக்குள்ள போணும். ஸோ அதோட கவர் தான் வந்து இது. ஸோ இதுவுமே வந்து எவ்ரி ஃப்ரைடே அவங்க ரிட்டர்ன் கொண்டு வருவாங்க. வாஷ் பண்ணிட்டு மண்டே எடுத்துட்டு போவாங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து இந்த பேக் இதன் பேர் என்ன? போஸ் போசாய் ஜுக்கின். போசை ஜுக்கின். ஸோ இது வந்து எர்த்குவேக் வரப்போ ஒரு ப்ரொடெக்ஷனுக்கு இது எப்படி போடணும்? ஸோ இது வந்து அவங்க தலை மேல போட்டுட்டாங்கன்னா ஸோ எர்த்குவேக் வரப்போ ஏதாவது ஆப்ஜெக்ட்ஸ் குட்டி குட்டி ஆப்ஜெக்ட்ஸ்ல இருந்து அவங்களுடைய ஹெட்டை வந்து ப்ரொடெக்ட் பண்றதுக்காக இந்த கவர் இந்த மாதிரி போட்டுப்பாங்க. ஸோ யூஸ்வலா இது எங்க அவங்க ஸ்கூல்ல வச்சுப்பாங்க அப்படின்னா அவங்க சீட்டுக்கு மேல பேக்ல கவர் பண்ற மாதிரி வச்சுப்பாங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து இந்த பேட். ஸோ இது வந்து ஸ்பெசிஃபிக்கா எதுக்கு யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா அவங்க ஸ்கூல்ல இருக்கிற ஒரு ஃபாரஸ்ட் சொன்னேன் இல்லையா? ஸோ அங்க போறப்போ அவங்க ஏதாவது நோட் பண்ற இன்செக்ட்ஸா இருக்கட்டும், பிளான்ஸா இருக்கட்டும், அதை பத்தி நோட் பண்றதுக்காக இந்த பேட் வந்து மாட்டிட்டு போவாங்க. ஸோ இங்க வந்து பென்சில்ஸ் வச்சுக்கலாம். ஸோ இங்க பேப்பர்ஸ் வச்சுட்டு போவாங்க. ஸோ எழுதுறப்போ இந்த ஃப்ரண்ட் சைடு வந்து யூஸ் பண்ணுவாங்க. ஸோ தே வில் இந்த மாதிரி ஹேங் பண்ணிப்பாங்க. இந்த நெக்ஸ்ட் ஒன் வந்து இந்த டூல் பாக்ஸ். ஸோ இதுல வந்து என்ன வச்சிருக்காங்க அப்படின்னா ஒரு சிசர் இருக்கு. ஸோ ஆர்ட்ஸ் அண்ட் கிராஃப்ட்க்கு யூஸ் பண்ற ஐட்டம்ஸ் எல்லாம் வந்து இதுல இருக்கும். கலர் பென்சில்ஸ், இந்த இது வந்து கேசன் காதோ. ஸோ அடிஷன் சப்ராக்ஷன் எல்லாமே வந்து இந்த மாதிரி கார்ட்ஸ்ல வந்து யூஸ் பண்ணி அவங்க ப்ராக்டிஸ் பண்ணி மெமரைஸ் பண்ணிடுவாங்க. க்ளோ இருக்கு. இது ఏంటి? అది బొందో కెచ్ బొందో కెచి అంటే వైట్ గ్లూ. இதுவுமே வந்து ஒரு கைண்ட் ஆஃப் க்ளூ. தென் கிரேயான்ஸ் இருக்கு. இது வந்து மியூசிக் நோட்புக். தென் இது வந்து கவுண்டிங்க்கு யூஸ் பண்ற டூல்ஸ். கவுண்டிங் தான் டென்ஸ் ஆஃப் பிளாக்ஸ். இது 10 இருக்கு. எப்படி யூஸ் பண்ணணும்? இது இப்படி யூஸ் பண்ணி இப்போ இது 10 இது இப்போ இது 10 20 அப்படி யூஸ் பண்ணணும். ஓகே. இது என்னது? இது பிளாக்ஸ் 10 பிளாக்ஸ். இதுவுமே கவுண்டிங்க்கு யூஸ் பண்றதா? ஆமா. ஓகே. இது 5 பிளாக்ஸ் போடுறது. இது மேக்னெட்டா இருக்கும். ஓகே. அண்ட் இதுவும் 5 பிளாக்ஸ் போடுறது. ஒன்று 2 3 4 5 5 பிளாக்ஸ் போடுறது.
ஸோ இந்த டூல் பாக்ஸ் பார்த்தீங்கன்னா, எப்பயுமே அவங்களுடைய டெஸ்க்குக்கு கீழ இருக்கும். ஸோ இது வந்து வீட்டுக்கு கொண்டு வர மாட்டாங்க. வீட்டுக்கு வந்து எப்ப எடுத்துட்டு வருவாங்கன்னா, வெக்கேஷன் முடியிறப்போ எடுத்துட்டு வருவாங்க. ஸோ ஷார்ப் பண்ண வேண்டிய கலர் பென்சில்ஸ் எல்லாம் ஷார்ப் பண்ணிட்டு, க்ளூ ஏதாவது முடிஞ்சிருந்தது அப்டின்னா, புதுசா வாங்கி வச்சுட்டு, வெக்கேஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஸ்கூலுக்கு எடுத்துட்டு போய் அவங்க டெஸ்க்ல வச்சுடுவாங்க. இந்த பேக்ல இன்னொன்னு இருக்கு. பென்சில் பாக்ஸ். ஸோ இவங்க பென்சில் பாக்ஸ்ல என்னலாம் இருக்குன்னு பார்க்கலாம். ஆ 4B பென்சில்ஸ் 3 இருக்கு. அண்ட் 2B ஒண்ணும், பி ஒரு பென்சில் இருக்கு. ஸோ டோட்டலா 5 பென்சில்ஸ் இருக்கு. அண்ட் இங்க வந்து இந்த மை நேம் பென் அப்படின்னு சொல்லுவாங்க. மேஜிக் பென் அப்படின்னு சொல்லுவாங்க. இது ஒரு மார்க்கர். ஸோ இந்த பென் வந்து எதுக்காக யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா, கிட்ஸோடைய திங்ஸ்ல வந்து அவங்களுடைய நேம் எழுதுறதுக்காக யூஸ் பண்ணுவாங்க. ஸோ எங்கேயுமே கொஞ்சம் பென்சில்ஸ் இருக்கு. பட் 5 பென்சில்ஸ் கொண்டு போனா போதும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா, இது ரொம்ப ப்ளூ குட்டி ரெட் ஆயிடுச்சு. பென்சில். ரெட் அண்ட் ப்ளூ பென்சில். ஸோ இது எதுக்கு யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா, சம்டைம்ஸ் வந்து கிட்ஸ் சர்க்கிள். இவங்களே தான் வந்து அவங்களுடைய ஹோம் ஒர்க் இல்லைன்னா டெஸ்ட் வந்து கரெக்ஷன் பண்ணிப்பாங்க. ஸோ ரெட்ல வந்து தப்பா இருக்கிறத சர்க்கிள் பண்ணிட்டு, கரெக்ஷன் பண்ணதுக்கு அப்புறம் ப்ளூல சர்க்கிள் பண்ணுவாங்க. அண்ட் எரேசர் அண்ட் ஷார்ப்னர் இருக்கு. ஒரு ஸ்கேல் இருக்கு. பென்சில் பாக்ஸ் வந்து ஏன் இவ்ளோ பிளெயினா இருக்கு அப்படின்றதுக்கு ஒரு ரீசன் இருக்கு. ஸோ ஜாப்பனீஸ் ஸ்கூல்ஸ்ல பார்த்தீங்கன்னா, பென்சில் பாக்ஸ் வந்து பிளெயினா தான் இருக்கணும். எந்த ஒரு அனிமே கேரக்டரோ, இல்ல ஏதாவது டிசைனோ இல்லாம இருக்கிற பிளெயின் பென்சில் பாக்ஸஸ் தான் வந்து யூஸ் பண்ணணும். அது எதுக்காக அப்படின்னா, கிட்ஸ் வந்து கிளாஸ் ரூம்ல வந்து டிஸ்ட்ராக்ட் ஆகாம இருக்கிறதுக்கு. ஸோ அதுதான் ரீசன். அப்போ ம். இங்க இருக்குல்ல, இது ஏன் யூஸ் பண்ணணும்னா, இப்படி வச்சுட்டு இப்படி போட்டுட்டு இங்க வச்சிடணும். இங்க வச்சுட்டு இங்க வச்சிடணும். ஓகே. அப்படி வச்சா அப்போ இந்த புக்கு இப்படி போட முடியும். ஓகே. இப்படி ஒரு இந்த பாக்ஸ்ல இப்படி ஒரு விஷயம் இருக்குன்னு எனக்கே இப்பதான் தெரியும். நைஸ். நெக்ஸ்ட் வந்து அவங்க ஸ்கூல்ல யூஸ் பண்ற ஒரு டூல் வந்து இந்த கிளே பேட் அண்ட் இது வந்து கிளே பிளேடோ. ஸோ இதுக்குள்ள வந்து கிளே இருக்கு. அண்ட் அத கட் பண்ணி யூஸ் பண்றதுக்கு ஒரு நைஃப் மாதிரி ஒரு டூல் இருக்கு. ஸோ இந்த கிளே பேட்ல வச்சுட்டு அவங்க வந்து ஷேப்ஸ் மேக் பண்ணுவாங்க. ஸோ இதுவுமே வந்து எப்பயுமே ஸ்கூல்ல தான் இருக்கும். நெக்ஸ்ட் வந்து இந்த ஹார்மோனிகா. ஸோ இந்த ஹார்மோனிகா தான் வந்து அவங்க மியூசிக் கிளாஸ்ல யூஸ் பண்ணுவாங்க. అది అక్కడ పెట్టేసేది. இப்படி போடணும். இங்க ஒரு ஹோல் இருக்குல்ல, இது இப்படி போடணும். இப்போ இது இருக்குல்ல, அது இப்படி பண்ண நல்லா போடுங்க. நெக்ஸ்ட் ஐட்டம் வந்து இந்த பெயிண்ட் பாக்ஸ். எனோகு ரைட். பெயிண்ட் பாக்ஸ். பெயிண்ட் பாக்ஸ். இதுக்குள்ள இந்த கர்ச்சீஃப் இருக்கு. ஏன் இது இருக்குல்ல, இருக்கு இந்த குள்ள பிரஷஸ் கிளீன் பண்றதுக்கு. நெக்ஸ்ட் இது எல்லாமே வச்சிடும் இங்க.
இங்க ம். பெயிண்ட் கலர்ஸ் இருக்கு. இது பெயிண்ட் பேட். பேலட் இல்லையா? பெயிண்ட் பேட். இங்க கலர்ஸ் இருக்கு. ம். இது வந்து ம். இது வந்து பிரஷ் பாக்ஸ். ம். இதுக்குள்ள பிரஷ் இருக்கும். பிரஷ் இருக்கும். ம். இது பிக் பிரஷ், இது ஸ்மால் பிரஷ். இந்த கலர் கிரீன் கலர். நெக்ஸ்ட் வந்து எல்லா கிட்ஸ்க்குமே வந்து இந்த குரோம் புக் கொடுப்பாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் கிரேட்லேருந்து 6th கிரேட் வரைக்கும் இதை யூஸ் பண்ணுவாங்க. இந்த குரோம் புக் வீக்லி 3 டேஸ் ஸ்கூலுக்கு கொண்டு போவாங்க. மற்ற நாள் வந்து அவங்க வீட்டிலேயே வச்சுக்கலாம். ஸோ வீட்டில் வந்து அவங்க ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு நிறைய கொஸ்டின்ஸ் இருக்கும். இதில் ஜாப்பனீஸாக இருக்கட்டும், மேத்ஸாக இருக்கட்டும். அந்த கொஸ்டின்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா கேம் ஃபார்மேட்டில் இருக்கும். அவங்க கரெக்டாக ஆன்சர் பண்ணாங்க அப்படின்னா 5 ஸ்டார்ஸ் இல்லைன்னா பாயிண்ட்ஸ் வந்து கலெக்ட் பண்ணுற மாதிரி. இந்த பேக்கோடைய சைடுல பாத்தீங்கன்னா இங்க ஒரு குட்டி பேக் இருக்கு. இது வந்து லஞ்ச் மேட் வைக்கிறதுக்காக அவங்க யூஸ் பண்ற ஒரு பேக். ஸோ ஜாப்பனீஸ் ஸ்கூல்ல பாத்தீங்கன்னா லஞ்ச் வந்து ஸ்கூல்லயே ப்ரொவைட் பண்ணுவாங்க. லஞ்ச் மேட் மட்டும் இவங்க எடுத்துட்டு போவாங்க. ஸ்கூல்ல ப்ரொவைட் பண்ற லஞ்ச் வந்து கிட்ஸ் இவங்களே டர்ன்ஸ் எடுத்துட்டு சர்வ் பண்ணிப்பாங்க. சர்வ் பண்றப்போ இந்த ட்ரெஸ்ஸை போட்டுப்பாங்க. இந்த ட்ரெஸ்ஸுக்கு பேர் வந்து கியூஷக்கு தொபான். பேக்குக்கு பின்னாடி வந்து இந்த ஒரு எமர்ஜென்சி செக்யூரிட்டி அலாரம் இருக்கு. ஸோ இன்கேஸ் யாராவது ஃபாலோ பண்றாங்க இல்லைன்னா ஏதாவது அவங்க டேஞ்சர் சென்ஸ் பண்றாங்க அப்படின்னா இதை புல் பண்ணாங்கன்னா அலாரம் அடிக்கும். ஸோ ஃபைனலி வந்து இந்த ஸ்கூல் கேப், இந்த எல்லோ கலர் ஸ்கூல் கேப் வந்து யார் யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா எலிமெண்டரி ஸ்கூல் போற ஃபர்ஸ்ட் கிரேடர்ஸ் வந்து இந்த ஸ்கூல் கேப் போட்டுட்டு போவாங்க. ஸோ இது எதுக்காக அப்படின்னா ஜப்பான்ல வந்து ஸ்கூலுக்கு போற பசங்க வந்து தனியாக தான் ஸ்கூலுக்கு போவாங்க. அது ஸ்கூல் எவ்வளோ தூரமாக இருந்தாலும் சரி பேரண்ட்ஸ் வந்து கொண்டு போய் விட மாட்டாங்க. ஸோ இது வந்து ஒரு ஹேபிட். குழந்தைங்க வந்து இண்டிபெண்ட்டாக இருக்க கற்றுக்கணும் அப்படின்றதுக்காக. ஸோ இந்த கேப் குழந்தைங்க போட்டுட்டு போகிறப்ப வந்து மற்றவங்களுமே வந்து கொஞ்சம் அவேராக இருப்பாங்க. இன்கேஸ் குழந்தைங்க வந்து ஏதாவது ட்ரபிள் ஃபீல் பண்ணுறாங்க அப்படின்னா, ஒரு ரோடு கிராஸ் பண்ணுறதுக்கு ஸ்ட்ரகிள் பண்ணுறாங்க அப்படின்னா ஹெல்ப் பண்ணுறதுக்கு ரெடியாக இருப்பாங்க. ஸோ இது வந்து ஜஸ்ட் ஒரு ஃபர்ஸ்ட் கிரேடர்ஸ்க்கான ஒரு ஐடென்டிஃபிகேஷனுக்கான ஒரு கேப். நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பை பாய்.